எல்லாத்துக்குமே காரணம் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். இப்போ உங்களோட லைஃப்பை வந்து சுற்றி பாருங்கள். இது எல்லாமே என்ன காரணம்? சப்கான்ஷியஸ் மைண்ட். இதுதான் நம்ம 26ல் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருந்தாலும் அது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் கிரியேட் ஆன ப்ரோக்ராம். இது எப்போ கிரியேட் ஆகிருக்கு? நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது 0லேருந்து 7 ஏஜாக இருக்கும்போது என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், என்ன ஃபீல் பண்ணுறோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்றது நேராக ஆள் மனதாக உருவாகுது. அப்போ நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், பயந்துருப்போம், அழுதுருப்போம், கவலைப்பட்டிருப்போம், பொறாமப்பட்டிருப்போம். இது எல்லாமே அந்த ஆள் மனதாக உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு 20 வயசு ஆனாலும் சரி, 30 வயசு ஆனாலும் சரி, 40, 50, 60 வயசு ஆனாலும் சரி, 100 வயசு ஆனாலும் சரி, அந்த பதிவானது அப்படியே அந்த ஆள் மனதில் இருக்கும். அதை மாற்றுற வரைக்கும் அந்த 7 வயசுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த கான்ஷியஸ் மைண்ட்னு ஒன்று கிரியேட் ஆகி, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப என்ன பார்க்குறோமோ அது ஆள் மனதில் பதிவாகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாட்டு கேட்குறோன்னா ஆள் மனதில் பதிவாயிருக்கும். எத்தனை பேர் லவ் ஃபெயிலியர் சாங்ஸை விரும்பி ரிப்பீட்டடாக கேட்டிருக்கீங்க? பிரேக்கப் சாங்ஸை விரும்பி ரிப்பீட்டடாக கேட்டிருக்கீங்க? நெகட்டிவ் சாங்ஸை ரிப்பீட்டடாக கேட்டிருக்கீங்க. பணம் இல்லை, வாழ்க்கை நல்லா இல்லை, வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி சாங்ஸை எவ்வளோ பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கீங்க? இது எல்லாமே ஆள் மனதில் பதிவாயிருக்கு. எத்தனை பேர் நெகட்டிவான மூவிஸ் நம்ம பார்த்துருப்போம். லவ் வந்து பிரிகிற மாதிரி மூவி பார்த்து அழுதுருப்போம். காசு ஹீரோவோட மிடில் கிளாஸ் ஹீரோவாக இருப்பான், அவனுக்கு காசே இருக்காது, அதை நம்ம பார்த்துருப்போம், ஃபீல் பண்ணியிருப்போம், எமோஷன் ஆகிருப்போம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். நம்மளோட ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஸ்டோரி நம்ம கேட்டிருப்போம். எவ்வளவோ விஷயம் நம்மளோட ஆள் மனதில் போயிருக்கு. இப்போ உங்களுக்கு 25 வயசுனா 25 வயசு வரைக்கும் நிறையா விஷயம் அந்த ஆள் மனதில் போயிருக்கு. அதுதான் நம்மளோட வாழ்க்கையை 95% உருவாக்குது. அப்போ இதை மாற்றணும்னா கான்ஷியஸாக இருந்து ரிப்பீட்டடாக எதை பண்ணுறோமோ அது ப்ரோக்ராமோ ரீப்ரோக்ராமாகவும் மாறும். அப்போ அதை வெளியே வரவிடாமல் இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம கான்ஷியஸாக இருந்து ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அது நமக்கு திரும்ப நடக்காது. அப்போ நம்ம ரீப்ரோக்ராமும் பண்ணுறோம், ரிலீஸும் பண்ணுறோம். 2 ப்ராக்டிஸையுமே ஈக்குவலாக ஒரே டைமில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னாகும்? நெகட்டிவ் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு போயிடும். பாசிட்டிவான ஒரு ப்ரோக்ராமை ப்ராக்டிஸ் மூலமாக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயம், ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவாக இருக்கும், ஹெல்த் பாசிட்டிவாக இருக்கும், ஃபினான்ஷியல் லைஃப் பாசிட்டிவாக இருக்கும், மெட்டீரியல் லைஃப், ட்ரீம் லைஃப், பர்பஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக க்ரியேட் ஆகும். அப்போ எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஆள் மனது. அது 95% இருக்குது. இப்போ இந்த கான்ஷியஸ்னஸை நம்ம 100% டெவலப் பண்ணிட்டாலே போதும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரிலீஸும் பண்ணிடலாம், நம்ம ரீப்ரோக்ராமிங் பண்ணிடலாம். அதனால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெட்டர். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. நம்ம அடுத்து டே 27ல் மீட் பண்ணலாம்.